ஜீவனாவது நம்முடைய பிதாவாகிய தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய மனக்கண்களை திறந்து அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் அவரை அறிந்து கொள்வதற்கு கிருபையும் தயவும் பாராட்டின தேவன் இந்த நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் கண்ணின் மணியை போல நம்மை கடந்து வந்த வழிகளெல்லாம் பாதுகாத்து வந்திருக்கிறார். அவருடைய தயவுள்ள திட்டத்தின்படியே நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு அந்த ஜீவனை கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசத்தை நமக்கு கொடுத்த தேவன் அந்த விசுவாசம் ஒழிந்து போகாதபடி இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்திருக்கிறதுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோமாக. இந்த நாளில் நாம் பார்க்க போகிற பாடம் கிதியோன் பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஒன்று தெரியும், நான் எடுக்க ஆரம்பிச்ச உடனே எங்க போயிருவேன்னா நிழல் போறதுக்கு போயிருவாரு அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஸோ இப்ப பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒவ்வொரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். இதன் மூலமாக நம்முடைய தேவன் அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கு தயவு செய்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு சம்பவங்களும் நாம் ஏன் பழைய ஏற்பாட்டை வாசிக்கணும், அதனால நமக்கு என்ன ஒரு பலன் இருக்குது, அந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல நம்ம என்னத்தை ஒன்றை கற்றுக்கொள்ள போகிறோம். அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு போதனை, அவர் இந்த இடத்துல பொய் சொல்லாம இருந்தாரு, அவர் உறுதியா இருந்தார், அது மாதிரி நாமும் இருக்கணும் அப்படின்னு ஒரு போதனையா மட்டும் நம்ம இதை எடுத்துட்டு போயிருந்தாவே இருக்கிறோம். ஆனா நமக்கு பார்க்கும்போது வெறும் போதனையாகவும் இருக்குது, நடந்த எல்லாமே நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்குது, திருஷ்டாந்தமா சம்பவிச்சுருக்கு. ஆனா இன்னொரு வசனம் இருக்கு, எல்லாமே வரும் காரியங்களுடைய நிழலா இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப பார்க்க நிழல் பொருளாகத்தான் நம்ம இதை பார்க்கிறோம். ரெண்டாவது நம்ம இதுல அதிகமா கவனம் செலுத்த போகிறது முக்கியமான ஒரு பாடம் இதுல அடங்கி இருக்குது. இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற நமக்கு அதை குறித்து தேவன் அநேக கேள்விகள் நமக்கு வரும். நாம் ஏற்கனவே கிறிஸ்தவ உலகத்துல தானே இருந்தோம், அவங்களுக்குள்ள தான் நாம இருந்தோம். அவங்ககிட்ட பிரிச்சு எடுத்து எப்படி நம்ம மட்டும் விசேஷமானவர்கள் ஆயிடுறோம், நமக்கு மட்டும் எப்படி ஒரு விசேஷமான ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத கூட நம்ம இந்த ஒரு பாடத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது இந்த இஸ்ரேல் மக்களை குறித்து நம்ம ஏற்கனவே அறிந்த ஒரு காரியமாக இருக்குது. தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து ஆபிரகாமினுடைய சந்ததியாகிய அந்த இஸ்ரேல் மக்களை உருவாக்கி எகிப்து அடிமைத்தனத்துல இருந்து அவங்கள அதுல இருந்து விடுவிச்சு வனாந்தரத்துல வந்து அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அந்த நியாயப்பிரமாணத்தை அவர்கள் கை கொண்டு நடக்கும் போது அவர்களுக்கு ஆசீர்வாதமும், அந்த நியாயப்பிரமாணத்தை அவர்கள் மீறும் போது அவர்களுக்கு சாபமும் வருவதாக அந்த தேவன் அந்த வனாந்தரத்திலே மோசே மூலமாக எழுதி கொடுத்திருந்தார். நீங்க போகிற தேசத்துல நீங்க எப்போதும் எனக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தீங்கன்னா, என்னுடைய வார்த்தைக்கு நீங்க அடிப்படிஞ்சு இருந்தீங்கன்னு சொன்னா இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களோட நீங்க தான் என்னுடைய சொத்தா இருப்பீங்க. நீங்க ஒருவர் 100 பேரை அடிக்க முடியும். நீங்க யுத்தம் பண்ண போகும்போது நான் உங்களுக்கு முன்னால போவேன், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் அப்படிங்கறதெல்லாம் தேவன் உங்களுக்கு சொல்லியிருந்தார். ஒருவேளை நீங்க எனக்கு கீழ்ப்படியாம போயிட்டீங்கன்னு சொன்னா சத்துருக்கு முன்ன நிக்கிறது உங்களுக்கு பலன் இருக்காது. சத்துருவை பார்க்கும்போது நீங்க ஓடி போயிடுவீங்க. 100 பேரை அவங்களோட ஒருத்தரை பார்த்து நீங்க 100 பேர் ஓடி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி தேவன் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட கற்பனையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கும் போது கொஞ்ச காலம் அவங்க நல்லா இருந்தாங்க. யோசுவா மூலமாக அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்ததுக்கு பிற்பாடு கொஞ்ச காலம் நல்லா இருந்தாங்க. முதலாவது அவங்க விசுவாசம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால தேவன் வந்து பார்க்கும்போது தீர்க்கதரிசி மூலமா சொல்லும் போது, நீ ஆதியில கொண்டு வந்த அன்பை எங்க, நீ வராந்தரத்துல என்னை பின்பற்றி வந்த அந்த நேசத்தை நான் நினைச்சிருக்கேன், உங்களை ஏன் நான் அழிக்கலன்னா ஆதியில உங்ககிட்ட ஒரு நன்மை காணப்பட்டுச்சு, அதை நினைச்சுதான் நான் இன்னைக்கு ஆறுதல் பட்டுக்கிறேன், இப்படிலாம் இருந்தாங்களே என்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்லி ஆறுதல் பட்டுக்கிறேன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அவங்களுடைய நேசம் இருந்துச்சு. அப்படி இருந்து அவங்க வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க முதலாவது தேவனுக்கு எந்த இடத்துல கீழ்ப்படியாம போனாங்கன்னா, அந்த தேசத்துக்குள்ள போகும்போது அந்த தேசத்து ஜனங்களை சங்காரம் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாரு. அவங்க எல்லாத்தையும் நீங்க வெளியே விரட்டிடுங்க அப்படின்னு சொன்னாரு. இவங்க அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, போன உடனே ஏற்கனவே அடிமையா இருந்தோம், நாம எகிப்துல அடிமையா இருந்து நாங்க மத்தவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இங்க வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும் அப்படின்ற ஒரு யோசனை அவங்களுக்கு வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, கீரைக்கு தண்ணி பாய்க்கிறதும் அவங்க வீட்டு வேலை செய்யறதுக்கும் அங்க இருந்த அந்த கானானிய மக்களை அடிமைகளா வச்சுட்டாங்க. அவங்க கொஞ்ச நாள் அடிமைகளா இருந்தாங்க. கொஞ்ச கால அடிமைகளா இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைங்க பிறந்து இவங்க பிள்ளைங்களை அவங்களுக்கு கொடுக்கறதும் அவங்க பிள்ளை இவங்களுக்கு எடுக்கிறதும் அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா மிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அவங்களோட தேவர்களை பத்தி இவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஜீவனுள்ள தேவனை பத்தி இவங்க பேசுறதுக்கான அந்த சூழ்நிலை போய் அவங்க தேவர்களை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது அங்க என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா அவங்க இருதயங்கள் வலிக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த தேவன் சொன்ன அந்த வார்த்தையை மீறி அவங்க அந்த மக்களுடைய அந்த தேவர்களை படிந்து கொண்டாங்க.
அந்த நேரத்துல வரும்போது தேவன் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, என்ன என்று உங்களுக்கு வேற தேவர்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு கட்டளை பெற்றுக் கொண்டு இருந்தாங்க. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலையும் வேற எந்த விக்கிரகத்தையாலும் நீ வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கற்பனையிலே முதலாவது கற்பனை, உன் தேவராஜ் கர்த்தத்துல முழு இருதயத்தில் அன்பு கூறு அப்படின்னு சொன்ன இவங்க இந்த கற்பனைகள்லாம் பெற்றுக்கொண்டு வந்த தேவனுடைய அன்பு கூறதை விட்டுட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு நியாயாதிபதிகளை குறித்து கூட நம்ம பார்க்கிறோம். அந்த காலத்துல அந்த நியாயாதிபதிகள் அந்த மக்களுக்கு உதவி செய்யறாங்க. எதிரி நாட்டுடைய கையில இவங்களை ஒப்பு கொடுத்துறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களை பயங்கரமா சிறுமப்படுத்தி இருக்காங்க. அப்போ அந்த சிறுமப்படும் போது அவங்களுக்கு என்ன தெரியுது, அடடா நம்ம எப்படிலாம் இருந்தோம் இன்னைக்கு இப்படி இருக்கிறோமே அப்பவும் யோசிக்கிறாங்க. தேவன்கிட்ட போய் மறுபடியும் கூப்பிடுறாங்க. தேவன் மறுபடியும் அவங்களை விடுவிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அங்க இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது இந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது தேவனுடைய பார்வைக்கு அவங்க மறுபடியும் பொல்லாப்பானது செஞ்சதுனால அங்க என்ன பண்ண, மீதியானுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டாங்க. யார் அந்த மீதியானியர்? எந்த சந்ததியிலிருந்து வந்தவங்க பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு எத்தனாவது மனைவி? 3 மனைவி இல்லையா? 3வது மனைவியாக கேத்துராளுடைய பிறந்த அந்த சந்ததி மீதியான் அப்படிங்கிற ஒரு குடும்பத்துல வந்த அந்த சந்ததி தான் மீதியானியர். அவங்க வேற யாரும் கிடையாது, ஒரே தகப்பனுக்கு பிறந்தவங்க தான். இந்த இஸ்ரேல் மக்களும் இந்த மீதியானியரும் ஆபிரகாமுடைய மக்களா தான் இருந்தாங்க. அவங்க வாக்குத்தத்தம் இல்ல, நம்பிக்கை இல்லை. தேவன் அவங்களுக்கு கற்பனை கொடுக்கல, தேவன் அவங்களை சரிப்படுத்த சொல்லி அவங்களுக்கு தீர்க்க தரிசிகளை கொடுக்கல. அதனால அவங்க டைவர்ட் ஆகி வெளிப்பக்கம் போயிட்டாங்க. வாக்கு தத்துவமே கிடையாது. அவங்க மனம் போல வாழ்ந்து ஜீவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் கற்பனையை கொடுத்து, ராஜாக்களை கொடுத்து, நியாயாதிபதிகளை கொடுத்து, தீர்க்க தரிசிகளை கொடுத்து அவர்களோட வழிகளை அப்பப்போ கட் பண்ணி சரிப்படுத்திக்கிட்டே கொண்டுட்டு வந்தார். அப்படி இருக்கும்போது நாளடைவில் இவங்க தன்னுடைய ஒரே குடும்பங்கிறத மறந்துட்டாங்க. இந்த மக்கள் அவங்க எதிரியா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க எப்படி நல்லா இருக்கிறாங்க, இவங்களுக்கு மட்டும் எப்படி ஒரு ஆராதனை கிடைக்குது, இவங்க மட்டும் எப்படி தேவன்கிட்ட போகலாம் அப்படின்ற ஒரு பொறாமை நாளுக்கு நாள் விரோதிகளாக எண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த இஸ்ரேல் மக்களை தேவன் மீதியானுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டார். அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா பாருங்க, தேவன் எவ்வளவு ஒப்பு கொடுக்குறாரோ அவ்வளவுதான் அவங்க தொட முடியும். முக்கியமா இவங்களுக்கு என்ன கொடுத்துட்டாரு தெரியுங்களா? யாரையும் கொல்ல சொல்லி ஒப்பு கொடுக்கல, உணவு மட்டும் கொடுத்துட்டார். எது தெரியுமா ரொம்ப கஷ்டமானது? உணவு தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நல்ல விதைச்சு வளர்ந்து வர பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு விவசாயியுடைய நிலைமை நமக்கு தெரியும். அவரு நல்ல நீர் பாய்ச்சி, இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, இன்னும் 1 மாசத்துல நான் அறுவடை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்குமா அன்னைக்கு கிடையாது. அதை அறுத்துட்டு வந்தாதான் சாப்பாடு. அந்த ஒரு நிலைமையில இருக்கும்போது அந்த கரெக்டா அவங்க விளைஞ்சு வந்திருக்க டைம்ல இவங்க கூட்டமா வருவாங்க, குதிரைகளோட வருவாங்க, ரதங்களோட எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிடுவாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. எத்தனை மாசமா கஷ்டப்பட்டு தண்ணி பாய்ச்சி சாப்பிட போற நேரத்தை அறுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப இவங்களுக்கு எவ்வளவு துக்கம் இருக்கும் பாத்தீங்கன்னா, ரொம்ப சிரமப்பட்டாங்க. இந்த இடத்துல நம்ம சாதாரணமா நம்ம நினைக்கிறோம், நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் அவங்களோட போய் டிராவல் பண்ணி பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை இருக்கும் பாருங்க. ஒரு விவசாயிக்கு அந்த அறுவடை தான் மிக மகிழ்ச்சியான ஒரு காலம். அறுத்து வீட்டுக்கு கொண்டு வரும்போது அவருடைய மனது ரொம்ப சந்தோஷப்படும். 6 மாசமா நான் கஷ்டப்பட்டனே, அதோட பலன் எனக்கு வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷப்படக்கூடிய அந்த ஒரு காலத்துல வேற ஆளும் எடுத்துட்டு போயிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில இவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இப்படி இருக்கும்போது இவர்கள் மத்தியில கிதியோனும் இருக்கிறார் இல்லைங்களா? இப்ப இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஜனங்க போய் தேவன்கிட்ட மறுபடியும் முறையிடுறாங்க. தேவனே நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை விடுவீங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு அவங்க மத்தியில. அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் உங்களுக்கு எகிப்திலிருந்து நான் உங்களை அழைச்சிட்டு வந்தேனே, வனாந்திரத்துல உங்களுக்கு நான் உணவு கொடுத்தனே, எப்படிலாம் உங்களை பராமரிச்சேன், எதிரி நாடுகள்லாம் உங்களை தொடாத அளவுக்கு பாதுகாத்தனே, நீங்க என்னை கீழ்படியாம போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி அங்க சொல்றாரு. சொல்லும் போது அங்க யாரும் செவி கொடுக்கல. உடனே ஒரு நேரம் என்ன பண்றாரு, தேவனுடைய கண்கள் எதை பார்க்க தெரியுங்களா? யார் இடத்துல விசுவாசம் இருக்குது அப்படிங்கறதான் பாக்கு. போகும்போது இந்த காலத்துல யார் இடத்துல விசுவாசம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிதியோன் என்ற ஒரு கட்ட விசுவாசம் இருக்குது. ஆனா அவருடைய சூழ்நிலையை பாத்தீங்கன்னா அவர் எங்க இருக்கிறார் தெரியுங்களா? இந்த ஜனங்கள்லாம் அதிகமா அடைக்கல புகுற இடம் பாத்தீங்கன்னா குகைகள்ல போய் ஒளிஞ்சுக்கிறது. வீடுன்னா என்ன பண்ணுவாங்க, சதான உடைச்சிட்டு அவங்க அழிச்சு போட்டுருவாங்க. குகைகள்ல போய் ஒளிஞ்சிட்டா ஒரே ஒரு வழிதான் இருக்கும். அந்த வழியில காவல் காத்துக்கிட்டா போதும், உள்ள இருக்க ஜனங்கள்லாம் பாதுகாக்கப்படுவாங்க. இவங்க குகைகள்ல போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நாள்ல இந்த கிதியோன் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் நிலத்தை பாதுகாத்து அதுல அறுவடை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஓரமா அந்த குகை ஓரத்துல போர் அடிக்கிறார். அது போர் அடிச்சு அந்த தானியத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும் போது கர்த்தருடைய தூதன் அங்க வர்றார். என்ன சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார்,
எப்படி இருக்கு அவருக்கு? அவர் இருக்கிற நிலைமை எந்த மாதிரி நிலையில வந்து அந்த வார்த்தை சொல்லும் போது, கர்த்தர் என்னோட இருந்தா எங்களுக்கே அந்த நிலைமை ஏற்படுது அப்படின்னு உடனே பதில் கொடுக்குறேன். அப்ப அவர் சொல்றாரு, கர்த்தர் எங்களோட இருந்தா நாங்க ஏன் இப்படி இருக்கிறோம்? வனாந்தரத்துல எங்களை தேவன் இப்படிதான் நடத்திட்டு வந்திருக்கிறாரு, எங்கள் பிதாக்கள் சொல்லியிருக்காங்களே, நாங்க கேட்டிருக்கோமே. எந்த ஒரு கஷ்டம் நம்ம எங்க சந்ததியை வழி நடத்தின அந்த தேவன் எங்கே அப்படின்னு கேட்கும் போது அவருக்கு அவர் கொடுக்கிற பதில், இப்ப இருக்க அந்த பலத்தோட நிப்போம், ஒரே மனுஷனை நீ முட்டி மோதுற மாதிரி இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் மீதியான நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இந்த தேவன் இந்த வார்த்தையை அவர்கிட்ட சொல்றாருன்னா, சொல்றதுக்கு முன்னால அந்த மனுஷனுடைய நிலைமை தான் தேவன் பாக்குறாரு. இவன்கிட்ட விசுவாசம் இருக்கு, நான் சொல்ற அந்த வேலைக்கு அவன் உட்படுவான் அப்படின்னு தெரிஞ்சுதான் தேவன் கொடுக்கறது, இல்லாட்டி கொடுக்கறது கிடையாது. விசுவாசம் இல்லாத ஒருத்திட்ட போய் தேவன் பேசுறது கிடையாது. ஆனா இவருக்கு விசுவாசம் இருக்குது. எப்படி இது பாருங்க, இந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்கும். எப்போதுமே தேவன் வந்து ஒண்ணு சொன்னார்னா உடனே நம்ப மாட்டாங்க, ஒரு அடையாளம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு தேவ மனுஷனையும் பாருங்க அடையாளம் கேட்பாங்க அவங்க. ஆனா முத அடையாளம் கேட்டது யாரு தெரியுங்களா? ஆபிரகாம் தான் கேட்டார் ஃபர்ஸ்ட் இல்லைங்களா? அதுல இருந்து அவங்க சந்ததி ஃபுல்லா அடையாளம் கேட்பாங்க. ஏசு கிறிஸ்து வந்திருக்கும் போது கூட என்ன அடையாளத்தை வானத்துல இருந்து காட்டுறீங்க? மோசே வந்து சாப்பாடு கொடுத்தாரு வனாந்தரத்துல, நீங்க என்னத்தை காட்டுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி ஒரு அடையாளத்தை கேட்கிறாரு. வந்துட்டு நீங்க தானா, கர்த்தர் தூதன் தானா அப்படின்னு ஒரு அடையாளத்தை கேட்கும் போது, சரிப்பா நான் தான். அப்ப நான் போயிட்டு வர வரைக்கும் எனக்கு ஒரு இந்த இடத்துல இருங்கன்னு சொல்றேன். இவர் போயிட்டு வீட்டுல போயிட்டு சமைச்சு கொண்டுட்டு வர, கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கும் போது ஒரு பாறை மேல கொண்டு வந்து சாப்பாடு வைக்கிறார், அந்த கறியை அது மேல ஊத்துறாரு. அப்போ அந்த கர்த்தருடைய தூதன் என்ன பண்றதுன்னு கேட்டா அந்த பலியை அங்கீகரிக்கிறார். உடனே கீழே விழுந்து அழுகுறாரு, ஐயோ கர்த்தருடைய தூதன் என் கண் பார்த்துருச்சே, நான் சாக போறேனே அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா நீ சாகவில்லை, நீ இவ்வளவு வேலை செய்ய வேண்டியது இருக்கு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. இவருடைய தகப்பன் பாத்தீங்கன்னா கிதியோனுடைய அப்பா எப்படிப்பட்டாலும் தெரியுங்களா? அவரே ஒரு விக்கிரகத்தை வச்சு விக்கிரகத்தை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறார். அவருடைய பிள்ளைக்கு எப்படி விசுவாசம் வந்திருக்கும் இல்லைங்களா? அவர் அப்பா சொல்லி இருக்க மாட்டாரு, அவருக்கு வேற யாரும் சொல்லி இருக்கணும். அதுக்கு முன்னோர்கள் இருந்து அவங்கதான் சொல்லியிருப்பாங்க. இவர் போயிட்டு சொல்றாரு, உங்க அப்பா வீட்டுல ஸ்டார்ட் பண்ணுப்பா, உங்க அப்பா வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் விக்கிரகத்தை க்ளோஸ் பண்ணணும், அப்படியே போய் நீ ஒவ்வொரு வீடா தேசத்துல இருக்க விக்கிரகத்தெல்லாம் உடைச்சு போட்டுன்னு சொல்றாரு. ஆனா வேதத்துல ரொம்ப தைரியமான மனுஷன். இவர் என்ன சொன்ன உடனே நைட்டா போறாரு, பகல்ல போகல. போன பிரச்சனை ஒரு சண்டை வரும் பார்த்தீங்களா? நைட்டா போய் எல்லா விக்கிரகத்தையும் கம்ப்ளீட்டா உடைச்சு போட்டு வந்து உட்கார்ந்துக்கிறேன். காலையில ஜனங்கள்லாம் எழுச்சி பாக்குறாங்க, என்ன இது விக்கிரகத்தை இப்படி உடைச்சு போட்டு இருக்குது, யார் செஞ்சதுன்னு விசாரிக்கும் போது அப்ப சொல்றாங்க, யோவாசின் மகன் தான் இதை செஞ்சான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. வந்த உடனே எல்லாரும் அவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது கிதியோனுடைய தகப்பன் சொல்ற, நீ போய் கொல்ல போறியா? யார் தூரமா செஞ்சாங்க? பாகால் தெய்வத்தால உடைச்சு போட்டா, பாகால் அவனுக்காக வழக்காடட்டும் அப்படின்னு தன் தகப்பன் தன் பிள்ளைக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் தெரியுங்களா? எருபாகால்னு பேர் வைக்கிறார். எருபாகால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? பாகால் வழக்காடட்டும் அப்படின்னு பேர் வச்சிட்டார் தன் பையனுக்கு. இப்ப ஒரு பையன் போய்கிட்டு இருக்காரு, எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க அவரை? எருபாகால்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? பாகால் வழக்காடட்டும், பாகால் உன்னை கொல்லுவார், இப்படியே சொல்றாங்க எல்லாரும் அவரை. அப்படி விசுவாசத்துக்கு எவ்வளவு சோதனை பார்த்தீங்களா? யாரை பார்த்தாலும் பாகால்னு கூப்பிடுவாங்க, இதையும் கூப்பிடுறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவருடைய விசுவாசம் சோதிக்கப்படுது. ஆனா அவருடைய விசுவாசம் என்ன பண்ணல, ஒழிஞ்சு போகல. அவர் தேவன் மேல உறுதியாவே அவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஒரு காரியம் சிம்பிளா அது மட்டும் சொல்லிடலாம் பாத்துக்கிறோங்க. இந்த இரவோட இரவா போய் எல்லாத்தையும் வெட்டி போடுறதுக்கு ஒரு காரியத்துக்கு நிழலா இருக்குது. காலையில் நினைச்சது யார் இது செஞ்சது? யோவாகாசின் மகன் இது செய்தார் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரட்சிப்பின் திட்டத்துல இந்த உலக மக்கள் 1000 வருஷத்துல உயிர்த்திருந்து வரும்போது யார் இது செஞ்சது அப்படின்னும் போது அங்க ஒரு அறிவிக்கப்படும், தேவனுடைய குமாரன் இது செய்தார், நீ உயிரிட்டு இருந்ததுக்கு அவங்கதான் காரணம்னு அங்க அறிவிக்கப்படும். அதுக்கு ஒரு நிழலாக ஒரு காரியத்தை தேவன் வச்சிருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்ச உடனே இவருக்கு தேவனுடைய ஆவியை கொடுத்துறாரு. இவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார் தேவன், ஆவியை கொடுத்துறாரு. ஆவியை கொடுத்தவன எக்காலம் ஊதுறாரு. இந்த மீதியான ஜனங்கள்ட்ட யுத்தம் பண்றதுக்கு யார் வர்றது அப்படின்னு ஊதுன உடனே எமோஷன் ஆயிட்டு மீதியானவர்கள் அழிக்கணும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கூட்டம் பின்னால வருது. வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பின்னால் நின்றுடுறாங்க. இவ்வளவு ஜனத்தை பார்த்தோன்னே இவருக்கு தெரியுது, தேவனே இது கண்டிப்பா என்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா, இந்த யுத்தத்துல ஜெயிக்க முடியுமா, எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்க. மறுபடியும் ஒரு அடையாளத்தை கேட்கிறேன். அது என்ன அடையாளம்னு சொன்னா, நான் ஒரு தோல் வைக்கிறேன்,
இந்த தோலை நைட்ல வெளியே வச்சிடுறேன். நைட்டு ஃபுல்லா அந்த தோல்ல மட்டும்தான் பனி பெஞ்சிருக்கணும், மீதி எல்லா இடமும் பனி பெய்யாம இருக்கணும். இருந்துச்சுன்னா நீங்க சொன்னீங்க நம்புறேன் அப்படின்னு சொல்றேன். நைட்டு வச்சுட்டு போயிட்டேன். மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த தோல் மட்டும் பனியினால் நனைஞ்சிருக்கு, மற்ற எதுவும் பனி பெய்யல. சோ ஒரு அடையாளத்தை அவர் எடுத்துக்கொள்றாரு. இன்னொன்னு எடுக்கிறாரு, மறுநாள் இந்த தோல் மட்டும் பனி பெய்யக்கூடாது, மீதி எல்லா இடத்துலயும் பனி பெஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு அடையாளத்தை வைக்கிறார். 2 நாள் அடையாளத்தை கேட்கிறார். அந்த அடையாளம் அதே மாதிரி தேவன் காலையில பார்க்கும்போது தோல் மட்டும் காஞ்சிருக்குது, மீதி எல்லாம் பனி பெஞ்சிருக்கு. சரி பாருங்க, இது எவ்வளவு பெரிய காரணம். அந்த தோல் மட்டும் பனி பெய்யாம இருக்குன்னா ஏதாவது ஒண்ணு போட்டு மூடிக்கலாம். ஆனா முதல்ல நடந்தது தோல்ல மட்டும் பனி பெஞ்சிருக்கு, மற்ற இடம் எல்லாம் பனி பெய்யாம இருக்குன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம்னு பாருங்க தேவன் செஞ்சிருக்கு. நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், தேவனுடைய அற்புதங்கள்லாம் அந்த மாதிரி அடங்கி இருக்கு இல்லைங்களா? இப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், இவ்வளவு சர்வ வல்லவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நேற்று ஒரு அம்மா என்கிட்ட வந்து, எங்க ஊரை பாதி பேர் போயிட்டாங்க மதுரைக்கு, அவங்க கடவுளை பத்தி என்கிட்ட வந்து சொல்றாரு, எப்படி பவர் உள்ளவர் தெரியுமா அப்படின்னு என்கிட்ட வந்து அப்படியே கொஞ்ச நேரம் பேசினாங்க. ஒண்ணுமே இல்லை, அங்க சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தாங்களா, அந்த சாப்பாடு புழு பிடிச்சு போயிடுச்சா. இது சயின்ஸ் பிரகாரம் நடக்க சான்ஸ் இருக்கு, அதனால அது வந்து பவர்ஃபுல்லான தெய்வம் அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி சொல்லுங்க, நம்முடைய தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் பார்த்தீங்களா, எவ்வளவு சர்வ வல்லவரா இருக்கிறாரு பாருங்க. இந்த ஒரு பணியை பெய்ய வைக்கிறார். இது எதுக்கு ஒரு அடையாளம் தெரியுங்களா? ஏன் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த இடத்துல, இது எதுக்கு ஒரு அடையாளமா இருக்குன்னு பார்க்கும்போது, பனின்னு சொல்லும்போது எதுக்கு அடையாளங்க? தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு ஒரு அடையாளமா இருக்குது. இந்த ஒரு பரிசுத்த ஆவிய முதலாவது தேவன் யாருக்கு கொடுக்கிறாருன்னு பார்க்கும்போது சிறு மந்தை, அதான் அந்த சின்ன ஒரு தொப்பி சிறு மந்தைக்கு தான் முதலாவது கொடுக்கிறார். பிற்பாடு 1000 வருஷத்துல உலகத்துக்கே கொடுக்கிறார். அதனால ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு வாக்கு பண்ணினார் தேவன். அதனால இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் கூட்டம் போட்டு மாம்சமான யாவர் மேல ஆவி ஊற்றுவேன்னு சொன்னீங்க, ஊற்ற சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா அந்த வசனம் இப்ப நிறைவேறல, 1000 வருஷத்துல யோவேல்ல இருக்க வசனம். அதுக்கு பின்ன வசனம் சொல்றாரு, ஊழியக்காரர் மேல நாட்களின் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு யோவேல் அந்த வசனம் வார்த்தை கூட பார்த்தலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29. சோ இந்த சம்பவம் அங்க ஒரு வசனமா இருக்குது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29. இது வந்து 1000 வருஷத்துல நடக்க போறது, மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவது. அடுத்த வசனம் பார்த்தீங்க, இப்ப வந்து ஊழியக்காரர் மேலதான் ஆவி ஊற்று. யார் அவருக்கு தன்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆவியை கொடுக்கிறார், மற்றவங்களுக்கு இப்ப கொடுக்கறது கிடையாது இல்லைங்களா? சோ இதுக்கு ஒரு அடையாளமாக இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை வச்சிருக்கிறார். நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, கிதியோன் எக்காலம் ஊதி கூட்டம், பெரிய கூட்டம் வந்துருச்சு. கூட்டம் வந்த உடனே கிட்டத்தட்ட 33,000 ஜனங்கள் வந்திருக்காங்க. வந்த உடனே தேவன் பாக்குறாரு, என்ன பாது இவ்வளவு கூட்டம் இருக்குது, எல்லாம் எமோஷன்ல வந்துட்டாங்க, சூழ்நிலை மோசமா இருக்குது, சாப்பாடை விடாம எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிடுறான். கூப்பிட்ட உடனே இவ்வளவு பேர் எமோஷன்ல வந்துட்டாங்கப்பா, ஒருவேளை இவங்க யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிடுவாங்க. முதலாவது ஒரே ஒரு எக்காலம் கொடுக்க சொல்றாரு. உயிருக்கு பயந்தவனா ஓடி போகணும்னு ஒரே ஒரு எக்காலம் ஊதினாரு. எவ்வளவு பேர் போயிட்டாங்க? 32,000 பேர் போயிட்டாங்க. பெரிய கூட்டம் போயிடுச்சு. அப்போ மீதிக்கு 11,000 பேர் தான் இருக்கிறாங்க. பாத்தீங்களா, உயிருக்கு பயந்தவங்க எல்லாம் ஓடி போகணும்னு பெரிய கூட்டம் போயிடுச்சு. இப்ப 11,000 பேர் இருக்காங்க. இப்ப தேவன் சொல்றாரு, இது கூட எனக்கு அதிகமா இருக்குப்பா, இனிமே டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணி குடிக்க சொல்றாரு. அங்க தண்ணியில போய் இறங்கி நிற்கும் போது நல்ல தாகத்தோட வந்திருக்கிறாங்க. தண்ணி குடிக்கிறது எப்படி குடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, முழங்கால் ஊன்றி ஒரு கூட்டம் பயங்கரமா தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. இன்னொரு கூட்டம் அதெல்லாம் அப்படி தள்ளி அள்ளி குடிக்குது. 2 பிரிக்க சொல்றாரு. பிரிச்சா தள்ளிட்டு அள்ளி குடிச்ச கூட்டம் 100 பேர் வராங்க. மீதி பாத்தீங்கன்னா பெரிய கூட்டம் முழங்கால் ஊறி குடிச்சிட்டு இருக்குது. அவங்க எல்லாத்தையும் தனியா பிடிச்சு விட்டு, நீங்க யுத்தத்துக்கு வேண்டாம், நீங்க போங்க, நாங்க இவங்க போதும் போயிருன்னு சொல்லுவோம். 300 பேர் ஆயிட்டாங்க. பாருங்க, இது டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணவங்க 300 பேர் தான். இந்த 300 பேரை கூட்டிட்டு இந்த மீதியான ஜனங்களை அழிக்கணும். இப்ப விசுவாசம் கிதியோனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாத்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு இருக்கோம். முதலாவது இது
நிறைய ஜனங்களை பார்த்த உடனே அவருக்கு வந்து அதிகமா ஜனங்க மேல போதும், இவ்வளவு போட்டு ஜெயிச்சிருன்னு இருக்கும். தேவன் மேல உள்ள நம்பிக்கை அவருக்கு குறையா இருந்திருக்கும் இல்லைங்களா? 11,000 பேர் ஆன உடனே 180% தேவன் மேல நம்பிக்கை போயிடுச்சு. தேவனே நீங்க பார்த்துதான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு போயிடுச்சு. இப்ப டெஸ்ட் பண்ணி போனாலும் 300 பேர் இருக்கிறாங்க. கிதியோன் என்ன சொல்லிட்டாரு, நிச்சயமா இது முடியாது, நீங்க தான் ஹெல்ப் பண்ணு சொல்லி கம்ப்ளீட்டா தேவனை சார்ந்து கொள்றாரு. இது பாருங்க, தேவன் செய்யற ஒரு அற்புதமான காரியத்தை பாருங்க. நம்ம பலவீனர் ஆக்கி பலவீனரா இருந்தா தான் நம்ம தேவன்கிட்ட இருந்து வாங்க முடியும். எனக்கு எல்லாமே முடியும், நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்ற ஒருத்தருக்கு தேவன் ஹெல்ப் பண்ணவே முடியாது இல்லைங்களா? தன்னை முழுவதும் நான் எவ்வளவு பலவீனன் அப்படின்னு அறிந்து கொண்டாதான் தன்னை பாவின்னு உணர்ந்த ஒருவருக்கு தான் ஆசீர்வாதத்தை அடைய முடியுங்கிறத நம்ம பாக்குறோம். இப்படி இருக்கும்போது இந்த 300 பேரை எடுத்துட்டு போறாரு யுத்தத்துக்கு. போகும்போது இந்த 300 பேர் எப்படி யுத்தம் பண்ணாங்க? கட்டி ஈட்டியெல்லாம் எடுத்துட்டு போய் யுத்தம் பண்ணாங்களா? அவங்க பாத்தீங்கன்னா வெறும் பானையும் தீவெட்டியும் எடுத்துட்டு போறாங்க. இந்த தீவெட்டியை எடுத்துட்டு நைட்ல போய் சுத்தி நிக்கிறாங்க. இந்த மீதியான ஜனங்க படுத்திருக்கும் போது சுத்தி நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்ப ஜனங்களுக்கு நைட்ல எப்படி இருக்கும்? ஐயோ நிறைய ஜனம் இருக்கிறது போல தெரியும் அப்படி ரவுண்ட் பண்ணி நிக்கும் போது. அதுக்கு முன்னால என்ன பண்றாரு, நான் உனக்கு இந்த ஜனங்கிட்ட ஒப்பு கொடுத்துட்ட உனக்கு கிட்ட போய் பாரு, இன்னும் உனக்கு நம்பிக்கை வேணுமா? 300 பேர் வச்சு ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு நம்பிக்கைன்னா ஒரு கூடாரத்துக்கு போ, அங்க 2 பேர் என்ன பேசுறாங்க போய் பாரு அப்படின்னு இன்னொரு ப்ரூஃப் கொடுக்குறாரு. இப்ப இவங்க 2 பேரும் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, கிதியோன் இன்னொருத்தர் போய் அந்த கூடார வாசல்ல போய் அப்படி செய்தி கொடுக்குறாங்க. அங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுங்களா? எப்பா நைட்ல நான் ஒரு கனவு கண்டேன்பா. அந்த கனவு என்னன்னு கேட்டா, ஒரு பெரிய சுடப்பட்ட வார்கோதுமை அப்போ உருண்டுகிட்டே வந்து மீதியானியர் கூடாரத்தை எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருச்சுப்பா, இப்படி நான் கனவு கண்டேன் அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்றாரு. உடனே அந்த ஆள் சொல்றாரு, இது ஒண்ணும் இல்லப்பா, இது கிதியோனுடைய பட்டயம், கிதியோனுடைய கூட்டம் வந்து நம்மளை கம்ப்ளீட்டா அழிக்க போகுதுப்பா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. பாருங்க எவ்வளவு தெளிவா தேவன் அவங்க புரிய வைக்கிறாரு. அப்ப தெரிஞ்சு போச்சு, தேவன் ஒப்பு கொடுத்துறாரு, வா யுத்தத்துக்கு போறான்னு. 300 பேர் போய் பானை உடைக்கிறாங்க. தீவெட்டியை காட்டின உடனே ஜனங்க எல்லாம் அலறி அடிச்சு ஓடுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க திடீர்னு நம்ம வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு ஓடும் போது அங்க யுத்தம் எப்படி நடந்துட்டீங்களா? வானத்துல இருந்து கல்லு விழுந்தா. தேவன் இறங்கி யுத்தம் பண்றாருங்க. 300 பேர் யுத்தம் பண்ணல, தேவனே இறங்கி யுத்தம் பண்ணி ஜனங்க செதறி இந்த பக்கம் அந்த பக்கமா ஓடுறாங்க. சோ அங்க அந்த மீதியான கூட்டம் என்ன பண்ணுறது அங்க அழிக்கப்படுது. சோ இதுதான் இங்க நடந்த ஒரு சம்பவம். இதுக்கப்புறம் கிதியோனை பத்தி நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம இதை வரைக்கும் நம்ம சற்று யோசித்து பார்க்கலாம். இப்ப நமக்கு அநேகமாக எல்லாம் தெரிஞ்ச ஒரு காரியமா தான் இருக்கு. எதுன்னு பார்க்கும்போது முதலாவது கிதியோனுடைய விசுவாசம் இந்த இடத்துல முக்கியமா இருக்கு, நம்ம முக்கியப்படுத்த வேண்டியது இல்லைங்களா? கிதியோன் எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாரு, எந்த மாதிரி சூழ்நிலையில் தேவன் மேல விசுவாசமா இருக்கிறார். தன்னை சுற்றி எல்லாமே ஆப்போசிட்டான நிலையா இருக்கு, எதுவுமே அவருக்கு சாதகமா இல்லை. அந்த நிலையில அவர் தேவன் மேல விசுவாசமா இருக்கிறார் இல்லைங்களா? இது ஒரு பாயிண்டா இருக்கு. அடுத்தது பார்க்கும்போது கிதியோனுடைய ஃபர்ஸ்ட் அவர் கூப்பிடும் போது தன்னை தாழ்த்துறாரு. அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் ஒண்ணு பாக்குறோம், இந்த ஜனங்கிட்ட யுத்தம் பண்ண நான் ஏமாத்துறோம் அப்படின்னு. இந்த ஒரு 2 குணங்களும் விசுவாசம் இருக்கு, 2வது தாழ்மை இருக்கு அவர்கிட்ட. அடுத்து பார்க்கும்போது இந்த மீதியானுடைய ஜனங்கள் நமக்கு நிழல் பொருளை பார்க்கும்போது இந்த மீதியானியர் யார், இந்த மீதியானுடைய ஜனங்கள் யார் அப்படின்னு சொல்லும் போது முதலாவது மீதியானியர் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? கலகம் அப்படின்னு அர்த்தம். மீதியானியர் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் கலகம். இது யாரையோ நமக்கு நினைப்பூட்டுமே. மீதியானியர்னா கலகம்னு அர்த்தம். யாருக்கு நல்லதா இருக்காங்க அவங்க? கலகக்காரர் யாரு? சாத்தான் இல்லையா? நம்ம பாருங்க அந்த பேருக்குள்ளே வச்சிருக்க கலகம்னு. இன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல ஆரம்பிச்ச கலகம் தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தனியா கூட்டு போயிடுச்சு, கலகம் பண்ணி விட்டாச்சு. இன்னைக்கு குடும்பமா கோத்திரமா கலகம் நடந்துகிட்டு இருக்குது இல்லையா? ஜனங்களை டைவர்ட் பண்ணி பிரிக்கிற அந்த ஒரு கலக வேலையை ஆரம்பிச்சது யாருன்னு பார்க்கும்போது சாத்தான். சோ அவனுடைய கூட்டத்தார் தான் இன்னைக்கு ஆதாமுடைய ஜெனரேஷன். இந்த இஸ்ரேல் மக்கள் ஆதாமுடைய ஜெனரேஷனுக்கு அடையாளமா இருக்காங்க. எல்லாரும் தேவனுக்கு விரோதமாக நடந்ததுனால தேவன் அவங்கள சாத்தானுக்கு என்ன பண்ண ஒப்பு கொடுத்துட்டார். நீ ஆண்டுக்கு விட்டுட்டார். ஏன்னா ஆதாம் கிட்ட கொடுத்த அந்த ராஜ்யத்தை அவர் இழந்து போயிட்டார். அவன் எடுத்துக்கிட்டான் அந்த ஆதாம் ராஜ்யத்தை, எடுத்து தான் ராஜா அப்படின்னு அரசாண்டுகிட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்ப தேவன் அதை விடுவிக்கணும்னு சொன்னா அவர் நீதி மூலமா தான் அதை எடுக்க முடியும். கொடுத்ததை மறுபடியும் என்ன பண்ண முடியாது, அநாகரிகமா புடுங்க முடியாது இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை விட்டு இருக்கும் போது இந்த உலக ஜனங்களே இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரட்சிப்பு நமக்கு தேவை.
இன்னைக்கு கிறிஸ்தவத்துல பார்க்கும்போது எப்படியாவது ஜனங்களை ரட்சிக்கணும், எப்படியாவது ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு கூட்டமா இன்னைக்கு போராடுறத நம்ம பாக்குறோம். நல்ல யோசனை தான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ அறியாத ஜனங்களுக்கு எப்படியாவது பிரசங்கிக்கணும், எப்படியாவது அவங்கள கிறிஸ்தவங்களை ஆக்கிடணும் அப்படிங்கறதுல அவங்க பிரயாசங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். நல்ல யோசனை. நமக்கும் அந்த பிரியம் இருக்கு. எல்லாரும் தேவனிடத்துல வரணும், எல்லாரும் தேவனை அறிஞ்சுக்கிடணும், எல்லாரும் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு நமக்கு அந்த ஆசை இருக்கு. இதே ஆசை தான் யாருக்கு இருக்கு? தேவனுக்கு இருக்கு. தேவனுக்கு எல்லாரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அடையணும் அவர் சித்தமா இருக்கிறான்னு பாக்குறோம். அவருக்கு அதான் பிரியமா இருக்கு. அப்ப இந்த ஜனங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொன்னா முதலாவது என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா யுத்தம் பண்ணணும். இந்த உலகம் மாம்சம் பிசாசுக்கு விரோதமா யுத்தம் பண்றதுக்கு ஜனங்களை கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிதியோன் என்ன பண்றாரு? வர கிதியோன் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? வெட்டுகிறவன் அப்படின்னு அர்த்தம். வெட்டுகிறவர் அப்படின்னு அர்த்தம். வெட்டுகிறவர் யாரா இருக்கும்? ஏசு கிறிஸ்துக்கு அவர் அடையாளமா இருக்காரு. ஏசு கிறிஸ்து பார்க்கும்போது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவரா இருக்கிறார். அவர் வாய் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் வந்தது பிரிக்குது பாருங்க. வெட்டி எது பிரிக்குது? நீதியும் அநீதியும் பிரிக்குது. அந்த ஒரு வேலையை அவர் தான் செய்யறாரு. அவருடைய 2ஆம் வருகையின் காலத்துல பார்க்கும்போது என்ன செய்யறாரு? கையில கருப்புள்ள அருவாவோட கூட வெண்மையான மேகத்து மேல வர்றாரு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துக்கு அவர் நிழலா இருக்கிறார். இப்ப நீங்க எக்காலம் ஊதி ஜனங்களை கூப்பிடுறாரு, வாங்க இந்த ஜனங்களுக்கு விரோதமா நம்ம சாத்தான அவருடைய கூட்டத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே எவ்வளவு ஜனங்க வர்றாங்க தெரியுங்களா? அநேகர் வர்றாங்க. இந்த அநேகர் யாரு தெரியுங்களா? வாசிக்கலாம் ஒரு வசனம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். எக்காலம் ஊதின உடனே எவ்வளவு ஜனங்க வந்தாங்க? அநேகர் வர்றாங்க. அநேகர் நல்ல யோசனை தான். நம்ம எப்படியா யுத்தம் பண்ணி ஜெயிச்சிருந்தோம், நம்முடைய ஜனங்களுக்கு விடுதலை வேணும்னு அந்த நல்ல எண்ணத்தோட தான் எங்க வராங்க? அந்த எக்கால சத்தத்தை கேட்கிறாங்க. இந்த எக்கால சத்தம் என்னது? தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வசனம், ரட்சிப்பின் திட்டத்தை அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்திருக்கிறார், தேவன் அவருடைய குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார் அப்படிங்கிற நல்ல செய்தி அறிவிக்கப்படும் போது வர்றவங்க எவ்வளவு பேர் வராங்க? அநேகர் வராங்க. இந்த அநேகர் யாருன்னு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவர்கள் எல்லாரும் யாரு? அழைக்கப்பட்டவர்கள் தான். எல்லாரும் தேவனுடைய வார்த்தை கேட்டுதான் வந்திருக்கிறாங்க. எல்லாருடைய மனசு என்ன இருக்குன்னா எப்படியாவது யுத்தம் பண்ணணும், எப்படியாவது ஜனங்களுக்கு ரட்சிப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு யோசனையோட தான் வந்திருக்கிறாங்க. வந்த இந்த மக்களுடைய நிலைமை என்னன்னு பார்க்கும்போது நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது கிதியோனாகிய யெருபாபேலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் பாளையம் இறங்கினார்கள். இப்ப பாருங்க, இந்த அழைக்கப்பட்ட ஜனங்கள் அநேகர். இந்த அழைக்கப்பட்டவர் எல்லாரும் எங்கதான் போகணும்? யுத்தம் பண்ண தானே போகணும். ஆனா அவங்க யுத்தம் பண்றதுக்கு இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவத்துடைய அழைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து கிட்ட வாங்க. ஏசு கிறிஸ்துவ பத்தி என்ன சொல்றாங்க? பிரதர் சொன்னாங்க அந்த மாதிரி நோய் ஒரு வைத்தியரு, அப்புறம் பிசாசு விரட்டுறவரு, வீடு கட்டுறவரு இல்லையா, அப்புறம் காலேஜ் பிரின்சிபாலு, ஏன்னா சீட்டு கிடைக்கிறவர் அவர் தானே, அப்புறம் எக்ஸாம் எழுதுறவரு அவர் தான் பாஸ் பண்ண வைக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் படிக்க மாட்டாங்களாம். யாரு? தனியா எக்ஸாம் பாஸ் பண்ணட்டுன்னு ஒரு கூட்டம் போடுறாங்க. இவங்க ஒழுங்கா படிக்க மாட்டாங்கன்னா ஆனா அவர் பாஸ் பண்ண வச்சிருந்தோமா? என்ன இருக்குது? அநீதியா இல்லைன்னா ஒழுங்கா எழுதுனா பாஸ் பண்ண போறோம். இன்னைக்கு பாருங்க, நல்லா எழுதி பாஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு இந்து பொண்ணு அது பாஸ் பண்ணிருக்கு. அப்ப அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுது? ஏசு கிறிஸ்துவா. அது நல்லா படிச்சிருக்கு, அது நல்லா அது பாஸ் பண்ணிருக்கு, நல்ல மார்க் எடுத்திருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அவன் நம்பிக்கை இல்ல, அவங்கதான் நமக்கு பாஸ் பண்ண வைக்கணும், அவங்கதான் நமக்கு சீட்டு கிடைக்க வைக்கணும். இவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:19. பாருங்க, இவங்களோட நம்பிக்கை எல்லாம் எப்படிதான் இருக்கு? இன்மைக்காகவே தான். நமக்கு ஒரு நல்ல வீடு வேணும், எப்படியாவது கர்த்தர் வீடு கட்ட வேணும். ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டாங்க, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகளுடைய பிரயாசம் வருதா அப்படின்னு.
அந்த வீடு என்ன நினைச்சிட்டாங்க? செங்கலால கட்டப்படுற ஒரு வீடு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடே நாம தேவனுடைய வீடா இருக்கிறோம்னு வசனம் சொல்லுது. அது நேரடியா எடுத்து வீட்டு மேல கவனம். அடுத்தது நல்லா படிக்கிறது. இதெல்லாம் தப்பு கிடையாது. நம்ம உழைச்சா வீடை கட்டலாம், தப்பு கிடையாது. சொன்ன மாதிரி நம்ம உழைச்சா நமக்கு கிடைக்குது, நம்ம கட்டலாமே. நல்லா படிச்சா பாஸ் பண்ணலாமே இல்லையா? அப்ப பாருங்க, இவங்களுடைய கவனங்கள்லாம் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்மைக்குரியது. சாதாரணமா பொய் கையெழுத்து போடுறது, சாதாரணமா லஞ்சம் வாங்குறது, இதுலதான் இருக்குது. ஏன்னா காரணம் என்ன? இன்மைக்குரிய வாழ்க்கைய வாழணும். எப்படியாவது நம்ம நிறைய சம்பாதிச்சு நிறைய ஆளை எடுத்துக்கிடணும். அநீதியான காரியங்களுக்குள்ள ஈடுபடுறது இன்மைக்காகவே இருக்குது. இப்ப இவங்களுடைய வயிறு என்ன தெரியுங்களா? இவங்களுடைய வயிறு தேவன் சொல்லி இருக்கு. ஒரு வசனம் வாசிங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இரட்சையே. பாருங்க, வயிறு என்னது? தேவன். தேவன் தான் வயிறு. செய்யறதெல்லாம் எதுக்காக? வயிற்றுக்காக. ஊழியம் செய்யறதுக்கு வயிற்றுக்காக, ஊழியம் செய்யறது பணத்துக்காக, ஊழியம் செய்யறது பேருக்காக, புகழுக்காக. என்ன மற்றவங்க புகழணும். சாதாரண பாஸ்டர் இருந்து நான் பெரிய பாஸ்டர் ஆயிடணும். அநேக சபை பாஸ்டருக்குலாம் பாஸ்டர் பெரிய பாஸ்டர், ரெவரண்ட், மோஸ்ட் ரெவரண்ட். எத்தனை ரெவரண்ட் முடியுமோ அத்தனை வச்சுட்டாங்க. ரெவரண்ட் தான் என்னது? பயங்கரமானவர். தேவனுடைய பேரை எடுத்து வச்சுட்டு பயங்கரமானவரா இருக்கிறாங்க. பாருங்க, அந்த பட்டத்தை வாங்குறதுக்காக பிரயாசப்படுறாங்க. போய் படிக்கிறாங்க, காலேஜ்ல படிக்கிறாங்க, அந்த பட்டத்தை முன்னால போட்டுக்கிறாங்க. ரெவரண்ட், மோஸ்ட் ரெவரண்ட் அப்படி சொல்லி பட்டங்களுக்காக, இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக இன்னைக்கு கவனம் செலுத்தி ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அடுத்தது 18ஆம் வசனம், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை எங்க சொல்றாரு. சத்தியத்தை சொல்லும் போது அவர் பின்னால எவ்வளவு கூட்டம் வந்தாங்க தெரியுங்களா? பெரிய கூட்டம் அவர் பின்னால வந்துச்சு. அந்த பெரிய கூட்டத்தோட நோக்கம் என்ன தெரியுங்களா? வாசிக்கலாம், யோவான் புத்தகத்துல ஒரு வசனம், யோவான் 6ஆம் அதிகாரம் 26, 27. அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, எதுக்காக தேடி வந்தாங்க? அற்புதத்தை பார்த்து வரல, அப்பம் புசித்தீங்க இல்ல. நல்லா வனாந்தரத்துல 5000 பேர் புருஷர்கள் சாப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட அங்க ஒரு 20,000 பேருக்கு மேல சாப்பிட்டு இருக்காங்க. இவர் பின்னால போனா நமக்கு பஞ்சமே இருக்காது, என்னைக்கும் சாப்பாடு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சொல்லிட்டு இவரை தேடி எங்க வராங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பிரயாசம் எடுக்கிறாங்க. கப்பல் ஏறி ஒரு பக்கம் போறாங்க, அங்க போய் தேடனா இல்ல, இங்க வந்தா நீங்க இங்க எப்படி வந்தீங்க நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாத்தீங்கன்னா ரொம்ப பிரயாசப்பட்டிருக்காங்க. அவரை தேடி வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்றாரு, நீங்க எதுக்காக வர்றீங்க? அப்போ சாப்பிட்டதுக்காக தான் என்ன வர்றீங்க. அடுத்த வசனம், அழிந்து போகிற போதனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போதனத்திற்காகவே கிரியை நடத்தியுங்கள். பாருங்க, எந்த கிரியை நடப்பிக்கிறது? செய்யற காரியங்கள் எல்லாமே இம்மைக்குரிய காரியங்களா இருக்குது, இம்மைக்குரிய உணவுக்காகவும். பாருங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு காரியங்க. நான் இப்ப 2 நாளைக்கு முன்னால ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன். நானு ஒரு இடத்துல 2 பேர் கேலி பண்றாங்க. எப்படி கேலி பண்றாங்க தெரியுங்களா? ஒருத்தர் கிறிஸ்டினா மாறிட்டாரு, அவரு ஏழுமலையா இருந்தவர் சூசையா மாறிட்டாரு. அவரு ரோமன் கேத்தலிக்கு. அவரை பார்த்து ஒரு முஸ்லிம் கேலி பண்றாரு, உனக்கு என்னப்பா ஒரு பைபிள் எடுத்துக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா உனக்கு 100 ரூபாய் கொடுத்துருவாங்க அப்படின்னு. எவ்வளவு ஈஸியா கேலி பண்றாங்க தெரியுங்களா? கேட்டோட சுருக்குறு குத்திச்சு. இந்த மக்கள் பண்றதுனால தேவனுடைய நாமம் தூத்திக்கப்படுது. போனவருக்கு 100 ரூபாய் கொடுத்துருவாங்க, உனக்கு என்னப்பா கஷ்டம்? என்னது? ஆமா பாருங்க, இவங்க யோசனை எல்லாம் இப்ப ஒரு பாஸ்டர் வரான்னு சொன்னா இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு அதை பத்தி தெரியல. அவங்க விழிப்பு இல்லாம அவங்க இருக்காங்க. ஆனா மத்தவங்க எல்லாமே தெரியும், காத்துவாங்க வந்துட்டாங்க அப்படின்னு. பாருங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா, பணத்துக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும். பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஊழியக்காரர் இருக்கிறவர் இன்னைக்கு பயங்கர, என் கண்ணு பார்த்து ஒரு பழைய சிடி 100 ஒரு வண்டி இருக்கு பாருங்க, பழைய சிடி 100 ஹீரோ ஹோண்டால, அந்த வண்டியில டடன்னு வந்தவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோல ஏசி கார்ல வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு வேலை செய்யல, அவரு ஒரு பிரயோசனம் கிடையாது, சும்மாவே இருக்கின்றவர் தான். வெளிநாட்டுல இருந்து அவருக்கு 6 கார் எப்படி நீங்க வந்துச்சுன்னு சொல்லி கேள்வி கேட்டு அது எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. திரும்பி போயிடுச்சு. சொல்றாரு எப்படியாவது அதை எடுத்துடணும், ஏதாவது நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு வர்றாரு.
நான் அட்ரஸ் கொடுத்து நாங்க ஒண்ணு வாங்கணுமா, வாங்கி ஒருத்தர் கொடுக்கணுமா, இடம் கொடுக்கலன்னா 6 காரும் திரும்பி போயிடுச்சு. இப்ப போயிட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா 1.5 கோடி ரூபாய் வாங்கிட்டு வந்து சபையை கட்டி ஸ்கார்பியோ கார்ல போறாரு. வந்த ஐயா சோதரையான்னு சொன்ன மனுஷன் நீ பார்த்துட்டு இது கூட மூடாம போயிட்டு இருக்காரு. பார்த்தா நம்மளை பார்க்கும்போது அவ்வளவு அற்புதமா இருக்கு. பாருங்க என்ன செஞ்சாங்க, இவங்களுக்கு எப்படி வந்துச்சு, கர்த்தரின் ஆசீர்வதிச்சா நாங்க பெரிய ஆளா இருக்கிறோம் அப்படின்னு. பாத்தீங்கன்னா அந்த சபையில உள்ள ஒரு ஆள் இங்க இருக்குது, ஒய்ஃபோட தங்கச்சி இல்லைங்களா. அப்ப பாருங்க அவன் யோசனை ஃபுல்லா இப்படிதான் இருக்குது. அப்போ ஒருத்தர் ஊழியத்துக்குன்னு வந்துட்டாருன்னா பாருங்க பிரதர் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியேன், கர்த்தர் இவ்வளவு உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அப்ப இவங்களோட யோசனை என்ன இருக்குது, நித்திய ஜீவனுக்காக கிடையாது, எதுவும் கிடையாது, எப்படியாவது பெரிய பாஸ்டாவும் பெரிய ஆளாங்கன்ற யோசனை தான் பிக் பண்ணிடுறாங்க. அப்போ இவங்களோட யோசனை எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இம்மைக்குரியதா இருக்கு. எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, 33,000 பேர் வந்திருக்காங்க, பெரிய கூட்டம் வந்துருச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து அவங்க பார்த்து சொல்றாரு, உயிருக்கு பயந்தவனா ஓடி போயிடுச்சு, ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. எவ்வளவு பேர் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்க அப்படின்னு அந்த வார்த்தை கொடுக்குறாரு பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 65, 66. அது முதல் அவருடைய சீஷர்கள் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு பின்னால, 20,000 பேர் பின்னால வந்தாங்க. ஆனா இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க, லாஸ்ட் கேக்குறாரு 12 பேராகி நீங்களும் போயிட மனமா இருக்கீங்களான்னு கேக்குறாரு. 12 பேர் தான் நிக்கிறாங்க. ஒரு உபதேசம் சொல்றாரு, என் மாம்சத்தை குறித்து என் ரத்தத்தை பாடம் பண்ணணும் அப்படின்னு இந்த உபதேசத்தை சொன்ன உடனே ரிட்டர்ன் பேச்சு எல்லாமே. ஆனா நிக்கிறது இந்த 12 பேர் தான் நிக்கிறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு 70 பேர் என்ன பண்றாங்க, ஒரு பின்னால வர்றாங்க. ஒரு அந்தரங்க சீசர்கள்லாம் கூட இருந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கூட்டம் எவ்வளவு சின்னதாயிடுச்சு. இப்போ இப்படி இருக்க கிறிஸ்தவங்க கிட்ட போயிட்டு நின்று, பிரதர் என்ன பண்ண இப்படி பண்றீங்க, ஏசு கிறிஸ்து இந்த மாதிரி நடக்க சொல்லல, ஏசு கிறிஸ்து மேல நடக்க முடியாதுங்க, அதெல்லாம் பைபிள், அவர் கடவுள், அவர் மேல நீங்க நடக்க முடியாதுன்னு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாங்க. நாம இப்படி செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா அது அவரு கடவுள், நீங்க அந்த மேல செய்ய முடியாது. இதுதான் இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க எந்த எதிரிக்கு வந்து நின்றுட்டாங்க. இப்போ உயிருக்கு பயந்தவர்கள் சாதாரணமா தவறு செஞ்சு பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், பொய் கைகளுக்கு லஞ்சம், இதெல்லாம் விட்டுட மனசு கிடையாது, நின்று போச்சு பெரிய கூட்டம். நெக்ஸ்ட் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, இப்போ 11,000 பேர் இருக்கிறாங்க. இப்போ அதை கிதியோன் சொல்றாரு, கிதியோன்கிட்ட போய் தண்ணியில கொண்டு போய் விடுப்பா டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு விடுறாரு. இப்ப அந்த தண்ணிக்குள்ள போய் விட்டா இந்த தண்ணி என்ன தெரியுங்களா, 2000 வருஷமா வருகிற அந்த ஒரு போதனைகள், ஆதி அப்போஸ்தலர் மூலமா ஆரம்பிச்ச போதனைகள் இன்னைக்கு ஒரு நதி போல வந்துகிட்டு இருக்குது. அதை போய் குடிக்கிறதுக்கு வேத வசனத்துக்கு டெஸ்ட் பண்றதுக்கு சொல்லி கொண்டு விடுற விட்டா முழங்கால் யூனி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த முழங்கால் ஊண்டி குடிச்சா என்ன ஆகும் தெரியுங்களா, மிருகங்கள் அப்படிதான் குடிக்கும். முழங்கால் ஊண்டி குடிச்சதுன்னா அந்த டைம்ல அந்த தண்ணி மட்டும் தான் அதுக்கு ஞாபகம் இருக்கும், குடிக்கும். மிருகங்கள்லாம் வந்து அந்த இடத்துல அதை பிடிக்கும், கவனமே கிடையாது, முழு கவனம் அதுக்குள்ள போயிடும். பாருங்க அந்த மிருகம் குடிக்கிறது அந்த டஸ்ட் எல்லாம் அப்படி தள்ளாது, அப்படியே வாங்கிச்சு எல்லாத்தையும் உரிச்சிடும். அப்போ வேத வசனத்துக்கிட்ட கொண்டு வந்து டெஸ்ட் பண்ற அழைக்கப்பட்டவர்கள் அனைவர் சிலரை தெரிந்து எடுத்து அந்த வேத வசனத்துக்கிட்ட கொண்டு வந்து இதை படிச்சு பாருங்க, இது செக் பண்ணுங்க அப்படின்னு விட்டா எல்லா போதையும் எடுத்து சாப்பிடுறது, ஒரு டெஸ்டையும் தொடர்றது கிடையாது. இது சொல்றது இது இப்படிதான், வசனத்துக்கு நேரடியான அர்த்தம் கொடுக்கறது, நேரடியா புரிஞ்சுக்கிட்டு இது இப்படிதான் சொல்றது, இந்த மாதிரி ஒரு காரியங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. ஆனா இதுல சிறு கூட்டம் மட்டும் என்ன பண்ணுது, தள்ளுது. அந்த டெஸ்ட் எல்லாம் பழைய போதனைகள், உலக போதனைகள், வீணான போதனைகள்லாம் தள்ளிட்டு அதை எடுக்குது. சிஎஸ்சிங்கிற ஒரு போதனை, ஆர்சிங்கிற ஒரு போதனை, ஏஜிங்கிற ஒரு போதனை, எல்லா போதனையும் தள்ளிட்டு வேத வசனத்தின் மேல கவனம் செலுத்தும் போது அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பாருங்க அவங்க ஆராய்ச்சி பாக்குறாங்க,
வேத வாக்கியங்கள் பேசுறது அப்போஸ்தலன் பவுல். ஆனா ஆராய்ச்சி டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, எது சரி எது தப்பு, இது சொல்றது சரியா இது சொல்றது தப்பா. இந்த வேத வாக்கியங்கள் ஆராய்ச்சி பாக்குறாரு. இன்னைக்கு எல்லாருடைய கையில வேதம் இருக்கு, எல்லாரும் சொல்றது சொல்லு நல்லா இருக்கு அப்படின்னு இருக்கு. யார் சொல்றது கரெக்டானு செக் பண்ணி பார்க்கணும். அதுதான் நம்முடைய கடமை. அப்படி செக் பண்ணா நற்குணசாலிகளா, நல்ல குணங்கள், கிறிஸ்துவோடைய சாயலை நம்ம தரிக்க முடியும். இல்லைன்னு சொன்னா எல்லா போதனையும் எடுத்து உறிஞ்சிடுவோம். அந்த மாடை போல யாருடைய கையில மாட்டிக்குவோம்? சாத்தானுடைய கையில மாட்டிக்குவோம். இப்ப பாருங்க, அந்த மாதிரி அப்போஸ்தலருடைய காலத்துல நிறைய மாட்டினாங்க. அவங்க கையில மாட்டின உடனே உபதேசங்கள் மாற ஆரம்பிச்சிடும். அப்போஸ்தலருடைய காலத்திலே பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் நடந்துச்சுங்கன்னு ஒரு கூட்டம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்குது. அது யாரு? அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். அழைக்கப்பட்டவர்கள் அதுக்குள்ளே வரல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்றாங்க? வந்து சொல்றாங்க உயிர்த்தெழுதல் நடந்துருச்சு அப்படின்னு. பாருங்க, ஒரு வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 12வது வசனம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? பாருங்க, அங்கேயே வந்துருச்சு உயிர்த்தெழுதல் நடந்துச்சு, உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றீங்க. இன்னொரு இடத்துல உயிர்த்தெழுதல் நடந்தாச்சுன்னு ஒரு கூட்டம். உங்களில் சிலர் இப்படி சொன்னார்களா? உங்களில் சிலர் அவங்கதான் சொல்றாங்க உயிர்த்தெழுதல் இல்ல அப்படின்னு. இதுக்காக அந்த 15 அதிகாரம் முழுவதும் எழுதுறாரு உயிர்த்தெழுதல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறார் உண்மையான சபைக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கொலோசையில ஒரு வசனம் வாசிங்க. உயிர்த்தெழுதல் நடந்தாச்சுன்னு சொல்லுவாங்க. அதுல தீமோத்தேயு 2 தீமோத்தேயு புத்தகம் 16-17. 2 அதிகாரம் 16-17. சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகி அவைகளால் அவர்கள் அதிக அவபக்திக்குள்ளாவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். இம்மலையும் பிழைத்து அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிட்டு என்று சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். எங்கதான் பிரச்சனை இருக்கும்? பாபிலோன் சபையில பிரச்சனை இருக்காது. இப்ப பார்த்தோம்னா அழைக்கப்பட்டவர்களுக்குள்ள பிரச்சனை இருக்காது. அவங்க ஒண்ணு சொன்னாங்கன்னா அதுதான் கரெக்ட், சிஎஸ்சினா அவங்க சொன்னதான் கரெக்ட், ஆர்சினா அவங்க சொன்னதான் கரெக்ட். அதை விட்டு இப்படி போக மாட்டாங்க. ஆனா இந்த டெஸ்ட் பண்ற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா பல பிரிவினைகள் உண்டாகும். இதுல நம்முடைய ரட்சிப்புக்காக நம்ம எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறோங்கிறத தேவன் பார்ப்பார். உங்களுக்குள்ள வேதங்கள் வரும், பிரிவினைகள் வரும், அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவார் இல்லைங்களா? ஏன்னா டெஸ்ட் தானே, அந்த தண்ணியை விட்டு டெஸ்ட் பண்ண சொல்றாரு. இந்த டெஸ்ட் இடத்துல போய் பார்க்கும்போது உயிர்த்தெழுதல் நடந்தாச்சுன்னு ஒரு கூட்டம், உயிர்த்தெழுதல் இல்லைன்னு ஒரு கூட்டம், இப்படிப்பட்ட பிரிவினைகள் அங்க வர ஆரம்பிச்சு. ஏன் அன்னைக்கு மட்டும்தான் நடந்துச்சு? இன்றைக்கு நடந்தது, இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்குது இல்லைங்களா? நாங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல ஒன்றை கேட்டோம். அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி எங்களை திருப்பி கொண்டு வந்து ஒரு சின்ன கூட்டமா கொண்டதுங்க வச்சாரு. தேவனுடைய கிருபை. நாங்க இல்ல, எவ்வளவு போராட்டங்கள் போராடினோம் தெரியுங்களா? எத்தனை பேரோட நாங்க போராடி இருக்கோம் தெரியுங்களா? தேவனுடைய தயவுனால நாங்க இருக்கிறோம், மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. எத்தனை விதமான போதனைகள், 1,41 முடிஞ்சிச்சுன்னு ஒரு போதனை, இதெல்லாம் நாங்க சந்திச்ச வாழ்க்கையில எங்களுடைய விசுவாசத்தை எல்லாம் டெஸ்ட் பண்ணிச்சு. ஆனா எங்களுடைய கண்கள் முழுவதும் வேதத்தை ஆராய்ச்சி பார்த்தது. வேதத்துக்குள்ளதான் மனசு இருந்துச்சு. ஒரு நாள் சத்தியத்தை ஒருத்தர் மாற்றி சொல்லும் போது கண்ணீர் விட்டு அழுறோம். ஐயோ, இதுக்காக தேவனை நமக்கு ஒப்பு கொடுத்தோமே, இப்படி போயிடுச்சே அப்படின்னு அழும்போது தேவன் எங்களை ஒவ்வொருத்தரா கூட்டி சேர்த்தார். திருப்பி மறுபடியும் அந்த சத்தியத்துக்குள்ள வர உதவி செஞ்சார். எத்தனை சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட மக்கள்லாம் பைபிளை தேடுறவங்க தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்கள். ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காரியம், தன்னை சரியா தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா தேவன் சரியா சத்தியத்துல கொண்டு நிப்பாட்டுவார். யோசனைகள் வேற இருக்குன்னு சொன்னா டைவர்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். பாக்குறீங்களா? ஒரு வசனம் தெசலோனிக்கர் புத்தகம் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 10-11 வாசகம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாக்கும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும்
ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். பாருங்க, கொடிய வஞ்சகத்தை தேவன், ஏன்னா சத்தியத்தை விசுவாசிக்கல. அநீதியில பிரியப்படுது மனது, அநீதி தான் விரும்புது, நான் இப்படிதான் இருக்கணும்னு விரும்புது. அப்போ பொய்யை விசுவாசிக்கும்படி தேவனே பிரிச்சு விட்டுறாரு. அப்ப உண்மையா தேட கூடிய ஒரு ஜனத்தை தேவன் தனியா பிரிச்சிருக்க. அதான் அப்போஸ்தலருடைய காலத்துல நடந்தது. இந்த உண்மையான சத்தியத்தை எடுத்துக்கிட்டவங்க இந்த பொய்யான சத்தியத்துல இருந்தவங்களோட போராட்டம் தான், ஒவ்வொரு நாளும் போராட்டம். அவங்களே இவங்க அடிப்பாங்க. யார? அப்போஸ்தலர்களை. எத்தனை கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சிருக்காங்க. நான் பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பம் கிட்டத்தட்ட 18 பேர். நாங்க எந்த சர்ச்சைக்கு போனாலும் ஒரு வேன்ல வருவோம். நாங்க முதல்ல போனோம், எங்களுக்கு சத்தியத்தை கேட்கும் போது 100, 150, 200 பேர்கிட்ட இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தேசவையில இருந்து பிரிஞ்சு வந்து பரவாயில்ல அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் ஆனோட அதுல இருந்து பிரிஞ்சு ஒரு சின்ன கூட்டத்துக்குள்ள போனோம். அங்க போனா ஒரு 10, 30 பேர் சேரணும். அப்பவும் அவங்க சந்தோஷமா இருந்துச்சு, பரவாயில்ல ஒரு 30 பேர் இருக்கிறோம் நம்ம அப்படின்னு வந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, 4 பேர் ஆயிட்டோம். 4 பேர் ஆன உடனே எங்க ஃபேமிலி எல்லாம் போயிடுச்சு. நானும் என் தம்பி ஒருத்தனா மிச்சம். பாத்தீங்கன்னா என்ன மாதிரி சூழ்நிலை. எங்க ஃபேமிலி இப்ப கேக்குது, எந்த சர்ச்சில் இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப எந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கீங்க, எந்த சர்ச்சில் இருக்கீங்கன்னு என்ன பாக்குறவங்க எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்க. இப்ப எந்த ஊருக்கு போறீங்க? தாம்பரம். இல்லையா, முன்ன அங்க இருந்தீங்க. அவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு புரிய வைக்க முடியலங்க. நாங்க சாண்டோரியத்துல கூடிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அவங்ககிட்ட எப்படி புரிய வைக்கிறது? ஏன்னா நான் என்னோட நடக்க அப்படி இந்த ஒவ்வொரு இடத்துலயும் நிக்கலையே. அப்ப அந்த சத்தியத்துக்காக அவ்வளவு ஒரு போராட்டம், அத்தனை ஒரு கஷ்டம் இருந்துச்சு. இன்னைக்கு நாங்க இந்த இடத்துல இல்ல, நம்ம எல்லாரும் கூடியிருக்குன்னா தேவனுடைய கிருபை. இது மனுஷனால உண்டானதே கிடையாது. எங்க அறிவு திறமையால நாங்க இந்த இடத்துல கூடி வந்தோன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எத்தனை போராட்டங்களையும் சந்திச்சு விசுவாசம் முடிய அளவுல தொங்கிச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிருக்கும் போது தேவன் தூக்கி எடுத்தாரு எங்களை. ஒரு நாள் உட்கார்ந்து மாடி மேல உட்கார்ந்து அழுகுறேன் நான், தேவனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தனே, இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சே, இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு. சகோதரர் போன் பண்ணாரு, பிரதர் இருக்குது பிரதர், அவர் சொன்னது தப்பு கரெக்ட்னு ஒரு நம்பிக்கை அப்படி கொடுத்தாரு. துளிர் விட ஆரம்பிச்சது. அன்றைக்குதான் நாங்க சிறு கூட்டமா கூடணும். இன்றைக்கு தேவன் பாருங்க நம்ம அந்த சத்தியத்துல இருந்து எந்த அளவுக்கு பிரிச்சு எடுத்திருக்காரு பாருங்க. அப்போ அந்த சத்தியத்தை ஆராய்றதுனால அப்போஸ்தலருடைய காலத்துல அவங்களுக்கு கெட்ட பேர் தான். அப்போஸ்தலருக்கு எவ்வளவு கெட்ட பேர் வரும். என்னப்பா நீ யாரையும் ஏத்துக்கிட மாட்டியா, நீ மட்டும் தனியால நிப்பியா அப்படின்னு அப்போஸ்தலரை கேட்கிறாங்க. அவங்க குடும்பம் என்ன சொல்லியிருக்கோம், கிறிஸ்தவத்துக்குள்ளே நீ ஒழுங்கா நிக்க மாட்டியாப்பா, நீ மட்டும் தனியா நிக்கிற ஆளதா இருக்கியே அப்படின்னு அப்போஸ்தலர் கேலி பண்ணியிருக்காங்க. ஆனா அவரோட கூட ஒரு சிறு கூட்டம் தான் என்ன பண்ணிச்சு, அதுதான் தனியா பிரிஞ்சு வந்துச்சு. அப்ப இந்த இடத்துல நிறைய ஃபால்ட்டுகள் இருக்கும். சத்தியத்தை ஆராய்வது, ஏன்னா தேவன் ஃபில்டர் பண்ணுவார் எல்லாத்தையும், தண்ணியை விட்டு எல்லாத்தையும் குடிச்சு பாருங்க அப்படின்னு. அப்ப உண்மையா தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஒருவர், மனதை திருத்தி கொண்ட விசுவாசம் உள்ள ஒருவர், ஆபிரகாமின் விசுவாசம் உள்ள ஒருவருக்கு தேவன் சத்தியத்தை கொடுத்து பிரிச்சு தனியா கொண்டு வந்துருவார். பாட்டா பிரிச்சுதான் வந்துடும் இல்லைங்களா. அப்போ அநீதியில் பிரியப்பட்டா பொய்யை விசுவாசிக்கும்படி நம்ம போயிடும், மனக்கண்ணு குருடாயிரும். சொன்னாங்க, கண்ணு முன்னாலே இருக்கும், நம்ம கரெக்டா இருக்கும் நம்மளே நினைச்சிட்டு இருப்போம், ஆனா தவறா போயிருக்கோம். அது அநீதியில் பிரியப்பட்டிருந்தா. நீதியில பிரியப்பட்டா, தேவனே நான் பலவீனமா இருக்கேன், ஆயினும் உங்களுடைய கிருபையினால உங்களுடைய குமாரன் சாயலுக்கு ஒப்பு அழைக்கப்பட்டிருக்க அந்த விசுவாசம், ஆபிரகாம் விசுவாசம் இருக்குன்னா தேவன் யார் மூலமா சத்தியத்தை கொடுத்து சரியா வழி நடத்துவார் இல்லைங்களா. அப்ப பார்க்கும்போது இந்த மாதிரி தான் வேலை நடந்துகிட்டு இருக்கு பாக்குறோம். தீத்துல ஒரு வசனம் வாசிக்கிறோம், 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. பாருங்க எவ்வளவு இருக்குது, அப்போஸ்தலருடைய காலத்துல எவ்வளவு இருந்திருக்கு பாருங்க. புத்தியீனமான தர்க்கம், வம்ச வரலாறு, சண்டைகள், அங்கே எவ்வளவு இருந்திருக்கு சபைக்குள்ள. இதெல்லாம் நீ விட்டு விலகு அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. அப்ப பாருங்க அப்போஸ்தலருடைய காலத்தின் பெரிய ஒரு போராட்டம் தான் அவங்களுடைய காலத்துல. அந்த சிறு மந்தைன்னு சொல்லும் போது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டாங்க. சத்தியத்துல அவங்களை யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க. ஆனா யார் அந்த ஒரே விசுவாசத்துல இருக்காங்களோ அவங்கதான் அங்கீகரிப்பாங்க. அவங்கதான் அங்கங்க ஒவ்வொரு சபையா ஒரு வீட்டுல கூடி வந்தாங்க. பெரிய மந்தை கிடைக்கலையே, பெரிய இடத்துல கூட முடியல அவங்களால இல்லையா. சின்ன சின்ன வீட்லயும் குகைகள்லயும் கூடி தேவனை தொழுது கொண்டு வந்தாங்கன்னு பாக்குறோம். சோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த டெஸ்ட் பண்ற இடத்துலதான் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அங்கதான் உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும், உண்மையும் இருக்கும். அப்பதான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நம்முடைய ரட்சிப்புல நம்ம எவ்வளவு கவனம் செலுத்துறோம், நம்முடைய ரட்சிப்புக்காக நம்ம எடுக்கிற பிரயாசங்கள் என்ன, நம்முடைய ஜீவனை நம்ம தேவனுக்கு அர்ப்பணிச்சிருக்கோமே, எந்த அளவுக்கு அந்த சத்தியத்துக்காக நம்ம உறுதியா நிக்கிறோம். இது உண்மைன்னா அது உறுதியா நில்லுங்க. ஒருத்தர் தனியா நின்னாலும் பரவாயில்ல,
சத்தியம் இதுதான் சொன்னா உறுதியா நின்னா தேவன் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இல்லைங்களா? இப்ப பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர்களே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். உண்மை உள்ளவர் நாம தான் அதை நிரூபிக்கணும். பெரியா பட்டணத்து மாதிரி தேடி வாசித்து சரியான சத்தியத்தை தேர்த்து ஏற்றுக்கொண்டு நாம தான் உண்மை உள்ளவர்கள் நிரூபிக்கணும். அதனால மரணம் வரைக்கும் உண்மையா நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தரேன், சத்தியத்துல உறுதியா நிலைச்சிருங்க. அப்பதான் நம்ம உண்மை உள்ளவர்கள் ஆக முடியும். இப்போ அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கு தெரியுங்களா? இயேசுக்கள் சொல்லும் போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கத்தக்கதான பெரிய அடையாளம் நடக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே பிரச்சனை வரும். அப்ப அதுக்கெல்லாம் யாரு கேரண்டி? நாம தான். நம்முடைய ரட்சிப்புக்கு நாம தான் காரணம். எது சரி எது தப்பு நம்முடைய கையில பைபிள் இருக்கு, ஆராய்ச்சி பார்க்கணும். இது நம்ம கையில இருந்து கூட நம்ம இதுக்கு கவனம் செலுத்தாம விட்டுட்டோம்னு சொன்னா நம்மளை பொய்யில கொண்டு போய் விட்டுட்டு போயிடுது. இது எவ்வளவு முக்கியமானது இல்லைங்களா? அந்த உலகத்துல எல்லாத்த விட முக்கியமானது இந்த வேதம், நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய ஜீவன் தேவன்கிட்ட கொடுத்துருக்கிறோம். நமக்கு சொந்தம் கிடையாது நாம சொல்லியிருக்கு இல்லைங்களா? அப்ப நாம எந்த அளவுக்கு இதுல கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு. அப்ப உண்மை உள்ளவர்கள் ஆகணும்னு சொன்னா வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்த சத்தியத்துக்காக நம்ம நிலைநிற்க வேண்டியதா இருக்கு. சத்தியத்துல உறுதியா நிக்க வேண்டியிருக்கு. நம்ம பார்க்கும்போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பாருங்க, கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் ஆசையும் மாம்ச இச்சைகளையும் எல்லாத்தையும் சிலுவையில் அறைஞ்சிருக்காங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில அனுதினம் செய்ய வேண்டியது. நம்முடைய விருப்பத்தை தூக்கி சிலுவையில் ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா தேவன் நம்மளை சரியா வழி நடத்துவார். நம்மளுடைய விருப்பத்தை தூக்கி முன்னால வச்சுக்கிட்டோம்னு சொன்னா டைவர்ட் ஆகி போயிடுவோம், பிரிஞ்சு போயிடுவோம் இல்லையா? அப்ப முதலாவது பார்க்கும்போது நம்முடைய விசுவாசத்துக்காக நம்ம போராட வேண்டியவர்களாக. அடுத்து பார்க்கும்போது இந்த 300 பேரை செலக்ட் பண்ணி எடுத்துட்டார். இந்த 300 பேர் எதுக்கு அடையலாம்? சிறு மந்தை, பயப்படாதே சிறு மந்தையே உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா சித்தமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையின்படிய லூக்கா 10:32 சொல்றாரு. பயப்படாதே சிறு மந்தையே உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா சித்தமா இருக்காரு. அந்த சிறு மந்தைக்கு தான் அந்த இது கொடுக்குறாரு. அந்த சிறு மந்தை யாரோட போயிருது? கிதியோனோட கூட 300 பேர் சேர்ந்துடுறாங்க. 300 பேர் கையில என்ன கொடுத்துறாங்க? தீவெட்டி, பானை. சோ இதை எடுத்துட்டு நீங்க யுத்தம் பண்ண போங்க. கத்தியை ஈட்டியும் எடுத்துட்டு போக வேண்டியது கிடையாது. ஆனா இந்த உலகத்துக்கோட முடிவு அதான் நடக்க போகிறதா நம்ம பாக்குறோம். இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது, அழிவு வரப்போகுது. அப்போ இந்த உலகத்துக்கு யுத்தம் பண்ண போகிறது யார் தெரியுங்களா? அந்த மீதியானியர் கூட யுத்தம் பண்ண வந்தது அந்த சிறு கூட்டம் போல சிறு மந்தையாகிய சபையும் இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்துதான் அந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய யுத்தம் வரும்போது இஸ்ரேல் மக்களுக்கு ஆதரவா இருக்க போறது. அதனாலதான் பார்க்கும்போது இடையில ஒவ்வொரு இடத்துல சொல்ற மீதியானியானின் நாட்களில் நடந்தது போலவே நடக்கும் அப்படின்னு ப்ரூஃப் கொடுக்கிறார். மீதியா நாட்கள் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது உலகங்கள் ஒன்னோட ஒண்ணு யுத்தம் பண்ண ஆரம்பிக்கும். எல்லாரும் இஸ்ரேலுக்கு விரோதமா எழும்பும் போது அவங்க பட்டையும் அவங்களுக்கு விரோதமா எழும்பும். ஒவ்வொரு நாட்டும் இன்னொரு நாட்டுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி இவங்களே தங்களை அழிச்சுக்குவாங்க. இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமா எழும்புறவங்க இல்லையா? இது கடைசி நாட்கள்ல நடக்க போகிற ஒரு காரியத்துக்கு இதுதான் அடையாளமாக இருக்குன்னு பாக்குறோம். இப்ப பாருங்க, ஒரே ஒரு வசனம் வாசிச்சலாம். ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர்கள். இதுதான் உலகத்துக்கு முடிவு வரப்போகுது. மீதியானி நாட்கள் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தேவன் இந்த உலகத்துல இருந்த எல்லாரும் மீட்டெடுக்க போறாரு. இன்னைக்கு போட்டிருக்கிற நுகத்தடி, சாத்தான் போட்டிருக்க அந்த இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா தேவன் எடுக்க போறாருங்கிறதுக்கு இன்னும் நிறைய வசனங்கள் நமக்கு இருக்குது ஆதாரமாக. அது போய் பாக்குறோம். அப்ப அடுத்து நம்ம இந்த இடத்துல முக்கியமா கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னு பார்க்கும்போது நியாயாதிபதி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 27 சில வசனம் வாசிங்க முடிச்சிடலாம். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே
அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தார். பார்க்கும்போது இந்த இரவு அப்படின்னு சொல்லும் போது என்னதான் இருக்கு, இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் இரா காலமா இருக்கு, இரவு காலம். அதனால்தான் கர்த்தருடைய ஊழியக்காரர் எங்க இருக்குன்னா, ரா காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே. அந்த இரவு காலம்னு சொல்லும் போது இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் உலகத்துக்கு இருளா இருக்குது, அது நமக்கு வெளிச்சமா இருக்குது. தேவனுடைய திட்டங்கள் உலகம் எதுவும் பார்க்க முடியாம அது இருளுக்குள்ள, மன இருள், சத்தியத்தை அறியாத இருள், தேவன் அறியாத ஒரு இருளுக்குள்ள இருக்குது. ஆனாலும் இதற்குள்ளேயே தேவன் என்ன பண்றான்னு கேட்டா, நமக்கு வெளிச்சத்தை கொடுத்து வரப்போற காரியங்கள் எல்லாத்தையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்காருன்னு பாக்குறோம். அப்ப அந்த பார்க்கும்போது அந்த சிறு மந்தையாகிய அந்த ஒரு உண்மை உள்ளவர்களாக நம்ம இருந்தோம்னு சொன்னா நம்ம மூலமாக அந்த உலகத்துக்கு ரட்சிப்பு வரப்போகுது. அந்த கிதியோன் அந்த 300 பேர் மூலமாக அந்த மீதியானங்களை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த இஸ்ரேல் ஜனத்துக்கே ரட்சிப்பு வந்துருச்சு, இஸ்ரேல் ஜனத்துக்கு மீட்பு வந்துருச்சு. அவங்க விதைச்சதை அவங்க சாப்பிடலாம், அவங்களுடைய பொருளை அவங்க அனுபவிக்கலாம், அவங்க வீட்டுல அவங்க குடியிருக்கலாம். அதே போலதான் இந்த உலகத்துல சாத்தான் மனுஷனுடைய பிரயாசத்தை எல்லாம் அவன் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதுல இருந்து விடுதலை எல்லாருக்கும் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அந்த 300 பேராக செலக்ட் ஆகிறதுக்கு தான் நாம அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப இந்த சிறு மந்தைக்குரிய அழைப்பு பெற்றிருக்கிற நாம உண்மை உள்ளவர்களாக இங்க நிரூபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நமக்கும் பிரியம் இருக்கு. இந்த உலகத்துல இருக்க அந்த கிறிஸ்தவங்க சொல்றாங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும், நமக்கு அந்த பிரியம் இருக்கு. நம்மகிட்ட கேட்கறது என்னன்னு கேட்டா, நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்களே, அந்த மக்கள் எல்லாம் இதுக்கு போய்கிட்டு இருக்காங்களா நரகத்துக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா நமக்கு தேவனுடைய திட்டம் என்னன்னு தெரியுது. அவங்களுக்கு ஒரு காலத்தை நியமிச்சிருக்கிறாரு. அந்த காலத்துக்கு முன்னால அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களோட மனக்கண்ணை குருடாக்கி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். ஏசு கிறிஸ்து வரும்போது அவனை கட்டி வச்சுட்டு இந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க போறாரு அப்படிங்கிற வெளிச்சத்தை தேவன் நமக்கு கொடுத்ததுனால அந்த திருமந்தைக்குரிய அந்த உண்மை உள்ளவர்களாக நம்ம ஓடும் போதுதான் நம்ம மூலம் தான் அந்த உலகத்துக்கு ரட்சிப்பு மீட்பு வரப்போகுதுன்னு பாக்குறோம். ஸோ நம்ம கூட அந்த ஒரு சிறு மந்தையாக இருந்து அந்த உண்மை உள்ளவர்களாக கூட்டத்துல நினைக்க தேவன் உதவி செய்வாராக. ஆமென்.